ஹலோ வியூவர்ஸ், தமிழ்நாடு கிராம உதவியாளர் 2025 சம்மந்தப்பட்ட தினசரி அப்டேட் நம்மளோட சேனலில் பார்த்துட்ருக்கோம். ஸோ அந்த வகையில் பார்த்திங்கன்னா இது வரைக்கும் தமிழ்நாட்டில் 24 மாவட்டங்களில் அந்த அப்டேட் செய்யப்பட்ட PDF அப்படிங்கிறது வெளியிடப்பட்டு அதுக்குண்டான அந்த அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறக்கூடிய எண்ட் டேட் அப்படிங்கிறது முடிஞ்சிருச்சு. ஸோ அதுலேயும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஈரோடு, நாகப்பட்டினம், சிவகங்கை, திருவள்ளூர், திருப்பூர், சேலம், விருதுநகர், திருவாரூர், திருச்சிராப்பள்ளி இந்த மாதிரியான மாவட்டங்களை முடிஞ்சு கிட்டத்தட்ட 15க்கும் மேற்பட்ட நாட்கள் 17 நாட்கள் பார்த்திங்கன்னா ஆயிடுச்சு. ஸோ கிட்டத்தட்ட 3 வாரம் அங்கே ஆயிடுச்சு. அங்கே அந்த ஹால் டிக்கெட் அப்படிங்கிற ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஒரு சில மாவட்டங்களில் போயிட்டுருக்கு அண்ட் ஒரு சில மாவட்டங்களில் எழுத்து தேர்வு, வாசித்தல் தேர்வு அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஸ்டார்ட் ஆன இடங்களில் எந்த மாதிரியான கேள்விகள் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அண்ட் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலில் கிராம உதவியாளர் சம்மந்தப்பட்ட அப்டேட் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இப்போ நம்ம சொன்ன அந்த ஈரோடு, நாகப்பட்டினம், சிவகங்கை, திருவள்ளூர், திருப்பூர், சேலம், விருதுநகர், திருவாரூர், திருச்சிராப்பள்ளி, திருப்பத்தூர், வெள்ளூர், சென்னை, கோயம்புத்தூர், விழுப்புரம், திருவண்ணாமலை, செங்கல்பட்டு, நாமக்கல், ராமநாதபுரம், திண்டுக்கல், பெரம்பலூர், தென்காசி, காஞ்சிபுரம், கரூர், திருநெல்வேலி. ஸோ இந்த 24 மாவட்டங்களுக்கு பார்த்திங்கன்னா முடிஞ்சிருக்கு. ஸோ நம்ம மதுரை மட்டும் பார்த்திங்கன்னா 17 அக்டோபரில் பார்த்திங்கன்னா அனௌன்ஸ் பண்ணாங்க. ஸோ நவம்பர் 15 வரைக்கும் பார்த்திங்கன்னா டைம் இருக்குது. ஸோ அங்கே மதுரை மட்டும்தான் பார்த்திங்கன்னா ஸ்டில் பெண்டிங்கில் இருக்குது. இது 24 மாவட்டங்கள் முடிஞ்சிருக்கு. மேபி ஒன் ஆர் டூ டிஸ்ட்ரிக் பார்த்திங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் மிஸ் ஆகிருக்கலாம். பட் கரண்ட்டில் பார்த்திங்கன்னா எல்லா பக்கமும் இந்த ஹால் டிக்கெட் ப்ராசஸ் அண்ட் ரிட்டன் எக்ஸாமுக்கு உண்டான அந்த தான் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஸோ அப்படி சமீபத்தில் கேட்கப்பட்ட இப்போ ரீசெண்டாக கேட்கப்பட்ட அந்த கேள்விகள் என்னென்ன அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வித் ஆன்சரோடு பார்த்திங்கன்னா பார்ப்போம். ஸோ அது ரொம்பவே முக்கியமானது. நாளைக்கு உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான கேள்விகள் உங்களோட டிஸ்ட்ரிக்டில் கிராம உதவியாளர் தேர்வுக்கு வட்டாட்சியர், கோட்டாட்சியர் தலைமையில் நடக்கக்கூடிய அந்த கிராம உதவியாளர் நேர்காணல் அண்டு இந்த எழுத்து தேர்வு, வாசித்தல் மற்றும் திறனறி தேர்வில் கண்டிப்பாக கேட்கப்படலாம். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். கிராம நிர்வாக அலுவலரின் VOO முக்கிய பணிகள் யாவை? ஸோ சரியான பதில் பார்த்திங்கன்னா கிராம நிர்வாக அலுவலர் என்பவர் கிராம நிர்வாகத்தின் மையமாக செயல்படுபவர். இவர் நிலவரி வசூலித்தல், பிறப்பு மற்றும் இறப்புச் சான்றிதழ்களை வழங்குதல், சட்டம் ஒழுங்கை பேணுதல், அரசு திட்டங்களை அமல்படுத்துதல் போன்ற பல்வேறு பணிகளை செய்கிறார். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா, கிராம உதவியாளர் இவர் மேற்கொள்ளும் பணிகளில் துணையாக செயல்பட வேண்டியிருக்கும். மேலும் கிராமத்தில் உள்ள அரசு நிலங்கள், நீர்நிலைகள் ஆகியவற்றை ஆக்கிரமிப்பில் இருந்து பாதுகாப்பது மற்றும் கிராம கணக்குகளை சரியாக பராமரிப்பது ஆகியவை VOOவின் மிக முக்கிய பணிகளாகும். நெக்ஸ்ட், பட்டா என்றால் என்ன, அதனை எவ்வாறு மாற்றுவது? ஸோ பட்டா என்பது ஒரு குறிப்பிட்ட நிலம் யாருக்கு சொந்தமானது என்பதை குறிக்கும் வருவாய்த்துறையின் முக்கியமான ஆவணமாகும். இது நிலத்தின் உரிமையாளர் பெயர், சர்வே எண், நிலத்தின் பரப்பு மற்றும் வகைப்பாடு போன்ற விவரங்களை கொண்டிருக்கும். பட்டா மாற்றத்திற்கு நிலத்தின் புதிய உரிமையாளர் வட்டாட்சியர் அலுவலகத்தில் விண்ணப்பிக்க வேண்டும். இதற்கு கிரையப்பத்திரம், வில்லங்கச் சான்றிதழ், தாய்ப்பத்திரம் போன்ற ஆவணங்களின் நகல்களை விண்ணப்பத்துடன் இணைத்து சமர்ப்பிக்க வேண்டும். வாரிசுரிமை அல்லது விற்பனை மூலம் பட்டா மாற்றம் செய்யப்படும். நெக்ஸ்ட், உங்கள் கிராமத்தில் உள்ள மக்கள் அரசு அதிகாரிகளிடம் கொடுக்க வேண்டிய மனுவில் என்னென்ன விவரங்கள் இருக்க வேண்டும்? கிராம மக்கள் தங்கள் குறைகளுக்காக அரசு அதிகாரிகளுக்கு எழுதும் மனுவானது சில அடிப்படை தகவல்களை கொண்டிருக்க வேண்டும். மனுவின் தலைப்பு, யாருக்கு எழுதப்படுகிறது, அதிகாரியின் பதவி, அனுப்பியவர் பெயர் மற்றும் முகவரி, தொடர்பு எண் ஆகியவை கட்டாயம் இருக்க வேண்டும். மிக முக்கியமாக கோரிக்கைக்கான காரணம் தெளிவாகவும் சுருக்கமாகவும் குறிப்பிடப்பட வேண்டும். அத்துடன் அக்கோரிக்கையை உறுதிப்படுத்த தேவையான ஆவணங்களின் நகல்களை இணைத்திருக்க வேண்டும். இறுதியில் தேதி மாற்றம், மனுதாரரின் கையொப்பம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் கரெக்டான ஆன்சர். அண்ட் சமச்சீர் கல்வி முறை என்றால் என்ன? சமச்சீர் கல்வி என்பது தமிழ்நாட்டில் அரசு உதவி பெறும் மற்றும் தனியார் பள்ளிகளில் பயிலும் அனைத்து மாணவர்களுக்கும் பொதுவான பாடத்திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்ட திட்டமாகும். இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கம் கல்வி தரத்தில் சமத்துவத்தை கொண்டு வருவதாகும். இதன் மூலம் மாணவர்கள் வெவ்வேறு பள்ளி பின்னணியில் இருந்தாலும் மாநில அளவில் ஒரே மாதிரியான கல்வி அறிவை பெற இது உதவுகிறது. ஸோ சமச்சீர் பள்ளி கத்தியெல்லாம் கேட்டிருக்காங்க. அண்டு கிராம உதவியாளராக உங்கள் கிராமத்தில் உள்ள ஒரு இளைஞனுக்கு வேலைவாய்ப்புக்கு எப்படி உதவுவீர்கள்? கிராம உதவியாளராக நான் அரசு வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டு திட்டங்கள் பற்றிய தகவல்களை நன்கு அறிந்திருப்பேன். வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு செய்தல், TNPSC போன்ற அரசு தேர்வுகளின் அறிவிப்புகள், திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் ஆகியவற்றை பற்றி அந்த இளைஞனுக்கு தெரியப்படுத்துவேன். தேவைப்பட்டால் அரசு சான்றிதழ்கள், வருமானம், ஜாதி சான்றிதழ் பெறுவதற்கு ஆவணங்கள் தயார் செய்வதில் உதவுவேன். அரசு திட்டங்கள், சுயதொழில் கடன்கள் ஆகியவற்றை பற்றி தெரிவித்து சரியான வழிகாட்டுதல்களை வழங்குவேன். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ ரீசெண்டாக கிராம உதவியாளருக்கு உண்டான அந்த ரிட்டன் எக்ஸாம் அப்படிங்கிறதுல பார்த்திங்கன்னா கேட்டிருக்காங்க.